I'm about to bust. Oh, I'm sorry. I thought this was the bathroom. Oh, good Lord. வணக்கம் அமிகோஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜிகர்தண்டா சம்பவ கிளப்போடைய வீடியோ. ஜிகர்தண்டா சம்பவ கிளப். என்ன பேப்பர் காட்டுறா? பேப்பர் காட்டு. வெறும் பேப்பர் காட்டுறதா? ஜிகர்தண்டா சம்பவ கிளப். ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. இன்னைக்கு நம்ம கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட மல்மோகனும் வந்திருக்காரு. சரி, ஓகே. கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்திருக்கு. இவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான தலைவர் ஃபேன். நானும் ஒரு காலத்து தலைவர் ஃபேனா இருந்தேன். அடிதடி அரதடி சரவல்ல தூக்கு. பட் இப்ப ரீசெண்டா நடந்த சில ஸ்கேம்ஸ்டர் லோகேஷ் பண்ண சில வேலையினால இந்த படத்து மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ஹைப் கம்மியா தான் இருந்தது. அது இப்ப கூலி படத்தோட டீசர் வந்ததும் அது அதிகமாச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படியே கம்மியாயிடுச்சு. முடிச்சிடலாமா? இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. டீசர் எப்படி இருந்தது மர்மோனை கேட்போம். இல்ல ஏன் பிடிக்கும்? அதுல ஒண்ணுமே இல்லையா? சரி, வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இல்ல, பொதுவா லோகேஷ் படத்துக்கு டீசர் விட்டாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ் விடுவாரு. அந்த கிளிம்ஸ் படத்துல இருக்காது. படம் இதை பத்தின இந்த ஐடியாலஜி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இன்னும் அவர் சொல்லுவாரு. ஆனா சம்பந்தம் இருக்காது. ஏதாவது நார்கோஸ் அது மாதிரி காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருப்பாரு. விக்ரமுக்கு ஒண்ணு விட்டாரு, சூப்பரா இருந்தது. அதே மாதிரி விக்ரமா கொடுக்காதுல சரி, ஓகே. இப்ப அதை விட்டுருங்க. விக்ரம் எனக்கு பிடிச்சிச்சு. சரி, லியோல என்ன இருக்காச்சு? லியோ படத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா ஏதோ அதுலயாவது ஒண்ணு நல்லா இருந்தது. இதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணுமே லியோல என்ன நல்லா இருந்தது? லியோல என்ன நல்லா இருந்தது? லியோல என்ன நல்லா இருந்ததுன்னா அது விஜய் படம் பாருங்க. தமிழக வெற்றிக்கலர் ஓட்டு யாருக்குமே படிக்காத தற்குறிப்பு. ஓகே, அட்லீஸ்ட் லியோல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குற மாதிரி இருந்தது. பட் இது பயங்கர எக்ஸைட்மெண்டோட வெளியே வந்தது. பட் அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படின்னா லிட்டரலி இல்லதான். என்னடா டைட்டில் இது? கூலி வச்சிருக்கேன். கூலி டைட்டில் பத்தி நினைக்கிறீங்க? அதான் சொல்ல வரேன். கூலி டைட்டில் நான் என்ன கேக்குறேன், முதல்ல ஒரு கூலி வச்சிருக்கலாம். முதல்ல வலைபேச்சிலேயோ எவனோ ஒருத்தர் சொன்னா இந்த மாதிரி தங்கம் தான் டைட்டில். டேய், என்னடா சத்யராஜ் பட டைட்டில்லாம் டைட்டிலா வைக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லி. சரி, லோகேஷ் அப்படியெல்லாம் வைக்க மாட்டார். என்ன இருந்தாலும் லோகேஷோட சில படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லோகேஷ் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டார். ஏதாவது ஸ்டைலா வைப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். டிஸ்கோன்னு சொன்னாங்க. ஏய், நல்லா இருக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சா கூலி அப்படின்னு சொல்லி சத்யராஜ் பட டைட்டில் நான் வைக்கிறது, நான் சரத்குமார் பட டைட்டிலே வைக்கிறேன்டான்னு சொல்லி வச்சிருக்காரு. காரணம் இல்லாம இருக்காது. பட் நம்மளுக்கு அது கேட்சிங்கா இல்ல. மேபி படம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எவ்வளவு மொக்கையா போகுது நம்ம பார்க்கதான் போறோம். நான் லோகி கண்ணி இல்ல, நீதான் லோகி கண்ணி. என்னடா நான் விக்ரம் படத்தை 3-4 தடவை பார்த்தேன். அது 2-3 தடவை தியேட்டர்லயே நான் பார்த்தேன். நான் ஒத்துக்கிறேன். நிறுத்துப்பா, உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. ஆனா அதுக்காக என்ன ஸ்கேம் பண்ணாலும் நான் ஒத்துக்கணும். லியோ எத்தனை டைம் பாத்தீங்க? லியோ நல்ல படம். லியோ ஓகே. நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்ப நீங்க விஜயோடைய ப்ரீவியஸ் படம் என்னது? வாரிசு. அதுக்கு முன்னாடி என்ன? மாஸ்டர் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி சர்க்கார். அதுக்கு முன்னாடி என்ன? வேலாயுதம். அது இதுன்னு அதாவது இங்கே வேலாயுதத்துக்கு கூட டைரக்டா இல்ல. அதுக்கு முன்னாடி சரி பைரவா. எல்லாமே மொக்கப்படம் தானே. அதெல்லாம் கம்பேர் பண்றப்போ எனக்கு லியோ ஒரு பரவாயில்லையா, விஜய் இந்த மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி இருந்தது. கூலி எனக்கு என்னன்னா, பேட்டை அப்படின்னு ஒரு படம் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணாரு. எல்லாமே பார்த்துருக்கோம். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட அதுல கதையெல்லாம் ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. ஆப்வியஸா நம்ம பல வருஷமா ரஜினி படம் எப்படி பார்த்துருக்கோமோ அதே தான் இவரும் பண்ணியிருப்பாரு. ஏன் நல்லா இருந்ததுன்னா, அந்த விண்டேஜ் ரஜினியை பார்க்குற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் நிறைய பேட்டை இருந்ததுனால இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு பேட்டை பிடிச்ச படம். ஸோ அது மாதிரி இதுல இருக்கும். இல்ல, அதை தான் சொல்ல வரேன். அதை வச்சு நீங்க ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்க. விண்டேஜ் ரஜினி நாங்க கொண்டு வரோம். நான் முன்னாடியே சிவாஜி படத்தை எதிர்பார்த்தையா? சிவாஜி த பாஸ் மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்தேன்.
பட் லுக் அந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த டயலாக்ஸுக்கும் அந்த டீசருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இல்ல சம்மந்தம் இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன் நான். ஏன் அப்படின்னா இப்ப இந்த டிஸ்கோன்னு பாட்டு வர்றது அது ரஜினி படம், முன்னாடி ஒரு ரஜினி படத்துல பழைய படத்துல வர்றது. இந்த டைலாக்கும் பழைய ரஜினி படம், என்ன படம், அவள் அப்படித்தான் படத்துல வர ஒரு டைலாக். ஸோ இந்த மாதிரி ரஜினியோட எலமெண்ட்ஸாக எடுத்து, அதுவும் நீங்க சீனும் பாருங்க. அதாவது கேட்ல இருந்து ஒருத்தர் உள்ள வரான்னு சொல்லி டக்குன்னு ஒரு போன் வருது, கட் பண்ணா சட்டை விண்டேஜ் ரஜினி காட்டுறதுதான் ஸ்பெஷல். அது விண்டேஜ் ரஜினி எத்தனை வருஷம் காட்டுவீங்க? நீங்க வேற ஏதாவது புதுசா பண்ணுங்க. ரஜினியை வச்சு வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாதுயா. ஒரு உலகநாயகன் சொல்றாரு. நான் வந்து நம்புறேன், யாராவது ஒருத்தங்க ரஜினியை வச்சு ஏதாவது ஒண்ணு புதுசா ஏதாவது பண்ணுங்கன்னு தான் நான் கேக்குறேன். Meanwhile, இந்த ரஞ்சத்துக்கு முன்னால எவனுமே சிகரெட் பிடிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அது கஷ்டம். அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. சரி, சங்கர் ரஜினி வச்சு என்ன பண்ணாரு? நான் ஒத்துக்கிறேன். எந்திரன்ல ரெட் சிட்டி வந்துட்டு புதுசா பண்ணிருந்தாரு. இல்ல ரெட் சிட்டி எந்திரன்ங்கிற கான்செப்டே வந்து ஓகே, ஒரு ரோபோட்டிக் ரஜினி வெர்ஷன்னா ஓகே, நல்லதா இருக்கு. 2.0 மொக்க அதை விட்டுரு. பட் அத சிவாஜி வந்து as usual ரஜினி படம், அது விண்டேஜ் ரஜினி பார்த்த மாதிரி தான் இருந்தது. அது அந்த டைம் பீரியட் வேற. இப்ப சிவாஜிங்க, அது சிவாஜி வந்து 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஸ்டோரியா சரி, நான் என்ன ஸ்டோரியா இருக்கும், நீங்க என்ன ஸ்டோரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் கூலின் டைட்டில் வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஏதாவது மாஃபியா கேங், அதாவது கோல்டு வாட்ச் மேனுஃபேக்சர் பண்ற மாஃபியா கேங்கா இருக்கலாம். அது கீழே ரோலக்ஸ் 200 ரூபாய் 200 ரூபாய் ஒரு தரம், 200 ரூபாய் 2 தரம், 200 ரூபாய் 3 தரம். எல்சியூல பெரிய ஒரு லக் என்னன்னா, எல்சியூ இதெல்லாம் சொல்ல முடியாது. இப்படித்தான் லியோவுக்கும் சொன்னாங்க. திடீர்னு ஒருத்தர் போன் பண்ணுவாரு, லியோ நீங்க எரிக்க வேண்டிய குடோன் இன்னும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இருக்க சான்ஸ் இல்ல. லியோ போனதுக்கு காரணமே வந்து எல்சியூ புஷ் பண்ணதுதான் பெரிய ரீசன். ஆனது எல்லாத்தையும் சூப்பரா இருக்கு. அதுல என்ன படம் இப்போ ஹிட் தான், 600 கோடி. இல்ல படம் ஹிட் தான், அதான் சொன்னேன். ப்ரீவியஸ் விஜய் படங்களை விட அது வந்து ஒரு A few moments later. லியோவோட அந்த கிளிம்ஸ் வந்தப்பவே தெரிஞ்சிச்சு அது ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ். இப்போ அது ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க நிறைய பேர் வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விடவே லியோ வந்து எனக்கு பெட்டரா இருந்தது. சொல்லி நான் விட்டுட்டேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டர்ல இருந்து டக்குன்னு தலைவர் வராரு, 3 பேரை அடிக்கிறாரு, எல்லாரையும் வாட்சை வச்சு அடிக்கிறாரு. பழைய அந்த தலைவர் டைலாக், டேய் ஏதாவது புதுசா பண்ணா லோகேஷ், வேர் இஸ் யுவர் டச் மேன், வேர் இஸ் யுவர் டச், அது இல்ல சுத்தமா. சோ அதுதான் மெயினா வந்து ஒண்ணு. லியோல வந்து டீசல்ல என்ன டச் வந்து லோயஸ்ட் டச் இருந்தது, எந்த ஃப்ரேம்ல இருந்தது இருந்து டீசல்ல என்னையா ஜட்ஜ் பண்ண முடியும்? இல்ல ஓகே, இந்த சீன் வந்து படத்துல இருக்காதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, அது எனக்கு தெரியும். ஆனா நான் என்னன்னா, நீங்க வந்து சாக்லேட்ல டிப் பண்ணி ஸ்வாட் எடுத்து காட்டினதுல வித்தியாசமா இருந்ததுல, அதுக்கு கதைக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் அது ஒரு வித்தியாசமா ஹீமேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டினாரு. Flashback. அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். அந்த மாதிரி வந்து இதுல என்ன இருந்தது, எதுவுமே இல்லையே. கோல்டு வாட்ச்ல புதுசா இருந்தது இல்லையா, கோல்டுல அடிச்சாரு. ஆமா, ஃபுல்லா வந்து மோனோகிராம் போட்டு கோல்டு கலர் மட்டும் காட்டினது வேணா. சரி, நீங்க கூலி படத்தை பத்தி நீங்க என்ன ஸ்டோரியா இருக்குன்னு? நான் ஸ்டோரியா என்ன இருக்குன்னா, ஆப்வியஸா வந்து இவர் வந்து அங்க வந்து கூலி ஹார்பர்ல வந்து இந்த கூலியா வந்து இந்த இது ஆப்வியஸா அந்த டேக் எல்லாம் கூட போட்டிருந்தாரு. ஹார்பர்ல வந்து இவர் கூலியா வந்து அந்த பெட்டியெல்லாம் எடுத்து வைக்கிறது, மூட்டை தூக்குறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். பட் இவர் ஏதாவது அண்டர் கவர் ஆபரேஷன் இருக்கலாம். இல்ல அப்படின்னா மேபி இவர் ஒரு அண்டர் கவர் டானாக்கெல்லாம் காலங்காலமா ரஜினி படத்துல நம்ம பார்த்ததான். இவர் வந்து இவர் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இவர் வந்து இங்க வந்து வாழ்ந்துட்டு பாரு. ஏன் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கியா? இல்ல புரியல. பழைய கூலியா இருந்து கேஜிஎஃப் லெவல்ல ஒரு பெரிய ஒரு எம்பர் பில்ட் பண்ற மாதிரி சொந்தமா எடுக்க மாட்டேன், கேஜிஎஃப் தான் எடுக்க. இல்ல நான் என்ன சொல்றேன், பழைய டைட்டில் எடுக்கிறது முடிவாயிடுச்சு. தங்கம் வேண்டாம், அது சத்யராஜ் படம். சரி, கூலியும் வேண்டாம், அது சரத்குமார் படம்ட்டு பழைய ரஜினி படத்தோட டைட்டிலாவது ஏதாவது வச்சிருக்கலாம். இந்த கூலின்னு அந்த ஷீல்டு இருக்கு இல்லையா, ஷீல்டு தானே கூலின்னு அந்த இது வருது இல்லையா. ஸோ அது என்னன்னு உனக்கு கேஷ் பண்ண முடியுதா? விண்டேஜ் ஒரு படத்துல வந்து அது
கூலி ஒரு ஷீல்ல தானே கூலின்னு சொல்லி டைப் ஆகுது. ஆமா, அது என்ன ஞாபகம்? உழைப்பாளி படத்துக்கு தலைவர் சைடில் கட்டிருப்பார்களே, அவர் நம்பர் இருக்கும். ஐயோ சாமி, அப்ப உழைப்பாளின்னு வச்சிருக்கலாம்ல. என் கூலி வந்து அனிருத் வந்து மியூசிக்கல் அது சொல்லணுங்க. அது உண்மையுமே அனிருத் பேக்ரவுண்ட்ல சூப்பரா இருக்கு. பழைய பாட்டை தான் போட்டிருக்காரு. பட் ஆனா அவர் ரீடச் பண்ணும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு கூலியை விட கோட் டைட்டில் சூப்பரான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சம்ம டைட்டில். இந்த மாதிரி டைட்டில் தான் நான் ஆக்சுவல் லோகேஷ் கிட்ட எதிர்பார்த்தேன். எண்ட் ஆஃப் த டே வந்து டீசர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் அதான் சொல்ல வந்ததுக்கான மெயின் ரீசன். ஸோ லோகேஷ் பார்த்து பண்ணுங்க லோகேஷ், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். எனக்கு பிரச்சனை லோகேஷ், நீங்க எப்படி பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் போய் முட்டு கொடுக்கணும் எல்லாத்தையும். நான் போய் லோகேஷ் எடுத்திருக்காரு பாருன்னு சொல்லணும். அப்ப நீங்க நல்லா கொடுக்கணுமா இல்லையா? என்ன லோகேஷ் என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்றது பண்ணாது இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அதை பண்ணி